இந்த வீடியோல நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை பத்தி பேச போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சம், மின், மேக்ஸ், எவரேஜ் இந்த 4 ஃபங்க்ஷனையும் பார்த்தோம். அந்த வயசுல இன்னைக்கு வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷனை வந்து ஒரு ரேஞ்சில் எத்தனை வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் கவுண்ட் ஃபங்க்ஷன். இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு எனக்கு. இப்போ லைக் ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஸோ நீங்க பார்க்கணும் நீங்க எத்தனை டேட்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியல. எக்ஸாக்டா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்படின்னு தெரியுதா, நான் எக்ஸாக்டா வந்து எத்தனை டேட்டான்னு தெரியல. ஸோ அந்த வேல்யூ இருக்கிற ரேஞ்சை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அங்க எத்தனை டேட்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். நிறைய விஷயத்துல இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம், நிறைய ஃபங்க்ஷன் கூட. இப்போ லைக் வந்துட்டு ஒரு 5 வேல்யூ வந்துட்டா எனக்கு இந்த டேட்டா கிடைக்கணும், எனக்கு ஒரு 10 வேல்யூ வந்துட்டா இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு பாய்க்கிறதுக்குலாம் நீங்க கவுண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரியாது, நான் ஃபியூச்சர்ல இந்த கவுண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கவுண்டோட பேசிக்கான ஃபங்க்ஷனை பத்தி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எவரேஜ் கீழே கவுண்டோட லேபிள் போட்டுக்கிறேன். நம்ம கவுண்ட் போய் எங்க போய் தேடலாம் அப்படின்னா, ஃபார்முலா போயிட்டு மூவ் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் போயிட்டு இங்கே போய் பார்த்தீங்கன்னா கவுண்ட் இஃப், கவுண்ட் ஏ, கவுண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இங்கே தான் கவுண்ட் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் செல்லை செலக்ட் பண்ணி எஃப்எக்ஸ் ப்ரெஸ் பண்ணி இங்கே சர்ச் பண்ணலாம் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரும். இதை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வேணாம். நம்மளுக்கு வந்து இந்த ரெண்ட்டில் இருந்து கேண்டி வரைக்கும் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் பற்றியும் இங்கே போட்டிருக்கு. கவுண்ட்ஸ் த நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் அ ரேஞ்ச் தட் contain numbers. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க நம்பர்ஸ், நாட் எம்டி செல், நாட் டெக்ஸ்ட். நம்பர் இருந்தால் மட்டும்தான் அது கவுண்ட்டாக பண்ணும், நம்பர் இல்லைன்னா அது கவுண்ட் பண்ணாது. இப்போ நான் என்டர் தட்டுறேன், இப்போ நான் டன் தட்டுறேன். பாருங்க எனக்கு 5 இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி. இப்போ ஏதாவது கிரெடிட் கார்டை நான் வந்து டெக்ஸாக மாத்திரம் வச்சுக்கோமே சும்மா. இப்போ பாருங்க எனக்கு 4 மாறிச்சது. எனக்கு அது நியூமரிக்கில் இருந்தால் தான் கவுண்ட்டாக அது பண்ணும். டெக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி எம்டி செல்லாக இருந்தாலும் சரி, கவுண்ட் அது பண்ணாது. ஓகே, பேக் டு நார்மல். இப்போ நீங்கள் பேலன்ஸ் இருக்கிற செல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை பார்க்க வரைக்கும் பாய்.